கர்நாடக இசையில் 72 தாய் ராகங்கள் உண்டு. இவை வரிசை கிரமமாக அமைந்திருக்கும். இதில் 22வது ராகமாக கரகரப்பிரியா ராகம் வருகிறது. தமிழ் பண்கள் அடிப்படையில் இதை கோடிப்பாலை என்பர். மேலை நாட்டு பண்படுத்தப்பட்ட இசை பன்முறையில், அதாவது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக், இதில் டோரியன் மோட் ஹார்மோனிகா ஸ்கேல் எனவும், தமிழ் பண்ணில் மருதையாழ் எனவும், இந்துஸ்தானி இசையில் காப்பி தாட் எனவும் அழைக்கப்படுகிறது. மிக பழமையான ராகங்களில் இதுவும் ஒன்று. இதற்கு விளக்கமாக சங்க இலக்கியங்களில் பாடல்களும் உண்டு. உங்களுக்கு அடுத்த காணொளியில் அவை வழங்கப்படும். இந்த கரகரப்பிரியாவின் சுரங்களை ஏற்கனவே வாசிக்க கேட்டீர்கள். இது ஒரு பழமையான அதிகமான ஜன்னிய ராகங்களை கொண்டது. அதில் நான் உங்களுக்கு காணொளிகளில் ஆபோகி, பாகேஸ்ரீ, காஃபி, கானடா, சிவரஞ்சனி, முகாரி, தேவமனோகரி, தர்பார், கர்ணரஞ்சனி, ரதிபதி பிரியா, சுத்ததன்யாசி, ஆபேரி, ஸ்ரீரஞ்சனி, ஜெயமனோகரி, மத்தியமாவதி, ஸ்ரீ, மணிரங்கு, பிருந்தாவன சாரங்கா, ஆந்தோளிகா, நாயகி, ரீதிகவுளை, இந்த ராகங்களை பற்றி விரிவாக உங்களுக்கு அடுத்த காணொளியில் நான் வழங்குகின்றேன். இந்த கரகரப்பிரியா ராகத்தில் அமைந்த ஒரு சில திரைப்பட பாடல்கள்: மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள், தானா வந்த சந்தனமே, ஆணென்ன பெண்ணென்ன, அடுக்கு மல்லி எடுத்து வந்து, இளம் காத்து வீசுதே, இது போன்ற அதிகப்படியான பாடல்கள் உண்டு. இவைகளை, இந்த பாடல்களுக்கு நீங்கள் ரசிகர்களாக இருந்து உங்கள் கையில் ஹார்மோனிய பெட்டியோ கீபோர்டோ இருந்தால், நான் கொடுக்கின்ற இந்த இசைக்குறிப்புகளை நீங்கள் ஒரு முறை, இருமுறை, 3 முறை வாசித்தாலே இந்த பாடல்களை உங்களால் வாசிக்க முடியும்.